ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 மெயின் எக்ஸாமுக்கான ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் வந்து இப்போ தான் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 24th இன்றைக்கி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெட்லைன் சீக்கிரமாக முடியறதுக்கு முன்னாடி டக்குன்னு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபிஷியல் சைட்டுக்கு போய்டும். நீங்கள் அமௌண்ட்டை டேரெக்டாக பே பண்ணிடலாம். அண்ட் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எனக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கா, நான் வந்து பே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், நான் அதுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஸ்டில் நம்ம அதுக்குள்ளே உள்ளே போக வேண்டாம். நான் ஒரு தடவை பே பண்ணியிருக்கேன், 2 தடவை அப்படி இப்படின்னு போக வேண்டாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபீஸ் கன்செஷன் இல்லை அப்படின்னா ஃபைனலாக வரும்பொழுது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சப்போஸ் நீங்கள் தவறுதலாக எதனா பண்ணிட்டீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ 150 ருபீஸ் தான் எல்லாராலையுமே, நிச்சயமாக 150 ருபீஸ் கன்ஃபார்மாக உங்களால் பே பண்ண முடியும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு மூவி டிக்கெட்டு கூட 150 ருபீஸுக்கு மேலே ஆகுது. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், 150 ருபீஸ் பார்க்காதீங்க, ஒரு தடவை பே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் நீங்கள் பே பண்ணாமல் ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்லபடியாக இருக்கும்பொழுது அவங்க இது ஒரு காரணமாக வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தொல்லை பிடிச்ச வேலை. ஸோ பே பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, டக்குன்னு பே பண்ணிவிடுங்க, வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இ-சேவை மையத்தில் போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.